Hi, hello friends. Welcome to my channel. This video is sponsored by BuyMode shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app. Now you can download Google Play Store and App Store. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதாவது முதல் பட்டதாரி சான்று எப்படி வாங்குறது அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் A to Z டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதற்கு தேவையான டாக்குமெண்ட்ஸ் என்ன, இது ரிஜெக்ட் ஆகாமல் எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட ஒரு பெல் ஐகான் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஃபஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இ-சேவை மூலமா தான் அப்ளை பண்ண முடியும். இந்த இ-சேவையில பாத்தீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களாலேயே இந்த பயனர் உள்நுழைவு மூலமா நீங்க உங்களுக்கு ப்ரொஃபைலை கிரியேட் பண்ணி 5 கேன் வரைக்கும் நம்மளால ப்ரொஃபைல கிரியேட் பண்ண முடியும். அதற்கு முன்னாடி நான் சொல்லக்கூடிய டீடைல் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு சரியான டைம் என்ன அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா இந்த 12th முடிச்ச பிறகு அப்ளை பண்றது சரியான நேரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு கண்டிப்பா 12th முடிச்ச உடனே நீங்க டிசி அல்லது மார்க் ஷீட் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கணும். முதல் விஷயமா யாரெல்லாம் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றதுக்கு எலிஜிபிலிட்டி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா நீங்க தான் உங்க குடும்பத்துல முதல்ல டிகிரி படிக்க போறத மாதிரி இருக்கணும். உங்களுக்கு கூட பிறந்தவங்க யாருமே டிகிரி பண்ணிருக்க கூடாது. ஆனா இதுல டிப்ளமோ சேராது. டிப்ளமோ உங்க அண்ணனோ தம்பியோ தங்கச்சியோ படிச்சிருந்தாங்கன்னா கண்டிப்பா இதுல நீங்க கண்டிப்பா எலிஜிபிள் வருவீங்க. ஆனா முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா உங்களுடைய அப்பா கண்டிப்பா படிச்சிருக்க கூடாது, அதாவது டிகிரி படிச்சிருக்க கூடாது, அம்மாவும் டிகிரி படிச்சிருக்க கூடாது. முக்கியமா இதுல பார்த்தோம் அப்படின்னா அப்பாவனுடைய அப்பா அம்மா 2 பேருடைய பெயர் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். அவங்களும் பாத்தீங்கன்னா படிச்சிருக்க கூடாது டிகிரி. அதே போல அம்மாவுடைய அப்பா அம்மா 2 பேருடைய பெயருமே நாம இதுல போடுற மாதிரி இருக்கும். அவங்களுடைய டிகிரியும் படிச்சிருக்க கூடாது. இப்படி இருக்கும்போது நீங்க கண்டிப்பா எலிஜிபிலிட்டி முதல் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்றது எலிஜிபிலிட்டி வருவீங்க. அப்படி நீங்க மீறி அப்ளை பண்ணீங்கன்னா கண்டிப்பா ரிஜெக்ட் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு. அதனால உங்களுடைய அப்பா அம்மாவுடைய பெயர், அப்பாவோட அப்பா அம்மா பெயர், அம்மாவோட அப்பா அம்மா பெயர் கண்டிப்பா இதுல கொடுத்துற மாதிரி இருக்கும். அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கறதையும் நம்ம டீடைல் கொடுக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கூட பிறந்தவங்க, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் இப்போ 10வது இல்லை 12வது இல்லை 6th 7th படிக்கிறாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுடைய அகாடமிக் இயர் கேட்டிருப்பாங்க. அதற்காக நீங்கள் டிசியோ அப்படி இல்லைனா ஆதார் கார்டு அவங்கள்ட்ட கண்டிப்பாக வைக்கணும். அது தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நம்ம இதை எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா இ-சேவை மூலமா அப்ளை பண்ண போகிறோம். அதனால துறை உள்நுழைவு கொடுத்துக்கிறேன். இதில் என்னுடைய யூசர் ஐடி பாஸ்வேர்டு போட்டு நான் லாகின் பண்ணிக்கிறேன். இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் பார்த்தீங்கன்னா ஒரு சில காலேஜஸில் இந்த ஒரு ஸ்காலர்ஷிப் வரதுக்காக நிறைய வாய்ப்பு இருக்கு. ஸோ அவங்க கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். ஸோ நான் லாகின் பண்ணிட்டேன். லாகின் பண்ண பிறகு இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் ரெவன்யூ 104 இருக்கும் ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் சர்டிஃபிகேட், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்னென்ன சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுடைய ஃபோட்டோ, இனி அட்ரஸ் ப்ரூஃபான டாக்குமெண்ட், அதே போல் அப்ளை பண்ணவங்க கூடிய டிசி, அதே போல் செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் ஃபாதர், செல்ஃப் டிக்ளரேஷன் ஆஃப் மதர். அப்பா படிச்சிருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாதர் டிசி வைக்கணும். ஒருவேளை எங்கள் அப்பா அம்மா 2 பேருமே படிக்கல அப்படின்னா கண்டிப்பாக மனேகர், அதாவது விஓன்னு சொல்லவங்க கிட்ட அவங்க கையொப்பம் போட்டு இவங்க படிக்கல அப்படிங்கிற சர்டிஃபிகேட்டில் கையெழுத்து ஒன்று போட்டு தருவாங்க. அதை கண்டிப்பாக வாங்கி நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி வரும். அதில் நீங்கள் அம்மா அப்பா 2 பேர் படிக்காமல் இருக்காங்க அப்படின்னா நீங்கள் 2 பேருக்குமே பார்த்தீங்க அப்படின்னா படிக்கல அப்படின்னு சொல்லி போட்டுட்டு இந்த டிக்ளரேஷனில் அந்த விஓ கொடுத்த சர்டிஃபிகேட்டை அப்லோட் பண்ணால் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இந்த சர்டிஃபிகேட் வந்துடும். அதன் பிறகு உங்களுக்கு ஸ்மார்ட் கார்டு இதில் அதன் பிறகு செல்ஃப் டிக்ளரேஷன் டவுன்லோட் ஆகும். அதையும் கண்டிப்பாக நீங்கள் பிரிண்ட் எடுத்து சைன் பண்ணி அதெல்லாம் நீங்கள் அப்லோட் பண்ணணும். இதனுடைய ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 60 ரூபாய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நான் ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். இதில் இது வரைக்கும் நான் ஆன்லைனில் எந்த ஒரு இன்கம் சர்டிஃபிகேட், நேட்டிவ் சர்டிஃபிகேட் எதுவுமே பண்ணல. இப்போதான் நான் புதுசாக வரேன்னா கண்டிப்பாக ரிஜிஸ்டர் கேன் இருக்கும், அதை கிளிக் பண்ணி இந்த டீட்டெயிலாம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணுங்க. இப்போதைக்கு நான் கேன் என்கிட்ட இருக்கிறதுனால நான் சர்ச் பண்ணிக்கிறேன். மொபைல் நம்பர் அல்லது நீங்கள் ஆதார் நம்பரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். இப்போ என்னோட மொபைல் நம்பரை போட்டு சர்ச் பண்ணதுனால எனக்கு கேன் கிடைச்சிருச்சு. இப்போ நான் இதை செலக்ட் பண்ணிட்டு ப்ரொசீட் கொடுத்துக்கிறேன். இதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கேட்டிருக்காங்க கிராஜுவேஷன் டீடைல்ஸ் அப்படின்னு. இஃப் எனி அதர் பர்சிங் அல்லது கம்ப்ளீட்டட் கிராஜுவேட்டா அப்படின்னு கேட்டிருக்காங்க. உங்கள் ஃபேமிலியில் யாராச்சும் டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா இல்லை கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இல்லை நோ கொடுத்துருங்க. இல்லைனா உங்களுடைய உடன் பிறந்தவர்கள் யாராவது இதை இப்போ டிகிரி படிச்சுட்டு இருக்காங்களா, ட்ராப் அவுட் ஆயிருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுக்கும் நோ கொடுத்துட்டு அப்ளிகேண்ட் டீடைல்ல உங்களுடைய பெயர், உங்க அப்பா பெயர் எல்லாமே கொடுத்துருப்பாங்க. அதன் பிறகு அட்ரஸ் கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் செக் பண்ணிட்டு கீழே வந்தீங்கன்னா இதுல ஃபேமிலி மெம்பர்ஸ் அப்படின்னு இருக்கும். இதுல அப்ளிகேண்டோட நேம் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆனா இதுல நீங்க என்னென்ன கொடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா
அப்பா அம்மா உங்களுக்கு உடன் பிறந்தவர்கள், அதன் பிறகு அப்பாவுடைய அப்பா அம்மா பெயரும் அம்மாவுடைய அப்பா அம்மா பெயரும் இதில் கொடுக்குற மாதிரி வரும். இதில் வந்து கரெக்டாக அவங்களுடைய அப்பா பெயர் அம்மா பெயரை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஏஜையும் இதில் வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு அவங்க படிச்சிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. அதன் பிறகு உறவு முறை என்னன்னு வந்து கேட்டிருக்காங்க. அதன் பிறகு தந்தையின் தந்தை, தந்தையின் தாய், தாயின் தந்தை, தாயின் தாய் அப்படின்னு வந்து கொடுத்துருப்பாங்க. இவங்களுடைய பெயரில் வந்து கொடுத்துட்டு அடுத்து இப்போ அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறதையும் வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு ஆட் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. மொத்தமாக அவங்க ஃபேமிலியில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிடுங்க. அவங்களுடைய ஃபேமிலி டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கீழே வந்து எஜுகேஷனல் டீட்டெயில்ஸ் இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோர்ஸ் கம்ப்ளீட்டில் நீங்கள் ஹையர் செகண்டரி அப்படிங்கிறத வந்து கொடுத்துருங்க. இயர் ஆஃப் பாசிங் வந்து கேட்டுருங்க, எப்போ முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதையும் கொடுத்துருங்க. அடுத்து கரண்ட் கோர்ஸில் நீங்கள் கிராஜுவேட் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்து நீங்கள் எந்த காலேஜ் சேர போறீங்க அப்படிங்கிறத வந்து கொடுத்துக்கோங்க. அதன் பிறகு அதனுடைய பெயரில் தமிழில் வந்து கொடுத்துங்க. இன்ஸ்டியூஷன் அட்ரஸ் எங்க இருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க கொடுத்துட்டு தமிழ்ல வந்து கொடுத்துங்க. இதுதான் வந்து நம்ம கொடுத்து இந்த காலேஜ் மட்டும் தான் சேர முடியுமான்னு கிடையாது. இது கொடுத்து நீங்க எந்த காலேஜ்னாலையும் நீங்க வந்து சேர்ந்துக்கலாம். இப்போ நீங்க வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து கொடுத்துங்க. இப்போ நீங்க அப்லோட் பண்ணக்கூடிய டாக்குமெண்ட்ஸ் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய போட்டோ, உங்களுடைய எனி அட்ரஸ் ப்ரூஃப்ல ஆதார் கார்டை வந்து அப்லோட் வந்து பண்ணீங்க. அதன் பிறகு அப்ளிகன்ட்டுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிஃபிகேட் அதாவது டிசி வந்து கேட்டிருக்காங்க. இது கண்டிப்பா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 200 KB இருக்கணும். அது கேர்ஃபுல்லா வந்து பாத்துங்க. இப்போ நான் பாத்தீங்க அப்படின்னா இப்போ அப்ளிகன்ட்டுடைய பிரதர் டிப்ளமோ படிச்சிட்டு இருக்காரு. ஸோ அவங்களுடைய நம்ம டிசி வந்து அப்லோட் பண்ணணும். அதன் பிறகு அப்பாவுடைய டிசியும் அம்மாவுடைய டிசியும், அதன் பிறகு உங்களுடைய ஃபேமிலி கார்டு ஸ்மார்ட் கார்டு அப்லோட் வந்து பண்ணணும். அதன் பிறகு இங்கே டவுன்லோட் செல்ஃப் டிக்ளரேஷன் இதை டவுன்லோட் பண்ணி சைன் பண்ணி இதில் அப்லோட் வந்து பண்ணிட்டு இதை வந்து நெக்ஸ்ட் பேமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா சப்மிட் வந்து ஆகிடும். சப்மிட் ஆகிடுச்சுன்னா உங்களுக்கு ஒப்புகை சீட்டு அப்படின்னு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ அதை டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஸ்டேட்டஸை ஈஸியாக வந்து செக் பண்ணணும் அப்படின்னா டிஎன்இ டிஸ்ட்ரிக்டை வந்து சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் அவங்க வெரிஃபை சர்டிஃபிகேட் கொடுத்துங்க. வெரிஃபை சர்டிஃபிகேட் கொடுத்துனா இதில் உங்களுடைய பொய்ச்சுட்டியுடைய நம்பரை வந்து போட்டுட்டு கேப்சர் போட்டு அப்படின்னா சர்ச் வந்து பண்ணிங்கன்னா உங்களுக்கு சர்டிஃபிகேட் வந்து அப்ரூவல் ஆயிடுச்சுன்னா டவுன்லோட் வந்து பண்ணிக்கலாம். அல்லது என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அப்படின்னு தெரியணும் அப்படின்னா இந்த அக்னாலஜ்மெண்ட்டில் இங்கே உங்களுடைய டிஎன் நம்பரை போட்டு சர்ச் பண்ணிங்கன்னா அது என்ன ஸ்டேட்டஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம்.